நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ, என்னோட போனை இப்படி உடைச்சிட்டீங்களே. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. இருங்க இருங்க, எங்க அம்மா கிட்ட உங்களை நான் சொல்றேன். நானும் சொல்றேன். என்ன தலகாணியிலே போட்டு அடிச்சீங்களே, இந்த போன்ல ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன். நானும் சொல்றேன் உங்க அம்மா கிட்ட. ஐசக், என்னாச்சுப்பா? ஏன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? நம்மள பாத்துக்கிறதுக்கு திரும்பி அந்த பாட்டி வராங்கக்கா. என்னது? பாட்டி திரும்பி வராங்களா? ஆமாக்கா, அவங்க ரொம்ப மோசமான பாட்டி. போன வாட்டி நம்ம படாத பாட கட்டிட்டாங்க. இப்போ என்னக்கா பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அக்கா, என்ன பிளான்க்கா? அவங்க செய்யற எல்லாத்தையும் நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம். சூப்பர் பிளான்க்கா. கதவு திறங்க. ஐசக், அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா வா போலாம். வாங்க, உள்ள வாங்க. ஹலோ மேடம். இந்தாங்க லிஸ்ட். இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க செய்யணும். இந்தாங்க காசு. பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. சரிங்க மேடம். சரி சரி சரி, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க மேடம், நான் பசங்களை பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன் பசங்களா. பாய். அப்பா, நல்ல வேலை போயாச்சு. அந்த லிஸ்ட் எதுக்கு தூக்கி போட்டீங்க? போய் உன் வேலைய பாரு. பசங்களா, போர் அடிக்குது இல்ல, நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா? விளையாடலாம். சரி வாங்க, பில்லோ ஃபைட்டிங் விளையாடலாம். 2 தலகாணி எடுத்துட்டு வாங்க. சரி, வா வா போலாம். இப்போ வந்து என்ன அடிங்க. சரி சரி வா. போதும் போதும், நிறுத்துங்க. கேம் ஓவர். ஆனா நீங்க தானே விளையாடலாம்னு சொன்னீங்க. வாயை மூடிக்கின்னு போய் ஹோம்வொர்க் எழுதுங்க போங்க. நான் என்னோட ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன். நானே ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன். இருங்க, நான் எடுத்து வந்து காட்றேன். இங்க பாருங்க என்னோட ஹோம்வொர்க். எல்லாம் தப்பு. டா போய் வேற எழுதிட்டு வா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹோம்வொர்க் செஞ்சேன். எல்லாத்தையும் கிழிச்சிட்டீங்க. இங்க இருந்து கத்தாத, வேற எழுது போ. என்ன பாக்குற? போய் படிப்போ. அக்கா, இங்க பாருங்க. அங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட காமிங்க. நான் பாத்துட்டேன், ஒழுங்கா அது என்னன்னு என்கிட்ட காட்டுங்க. நான் என்ன இவ்வளவு அசிங்கமாவா இருக்கிறேன்? என்ன இப்படி வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க? என் பின்னாடியே எழுந்து வாங்க 2 பேரும். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ, என்னோட போனை இப்படி உடைச்சிட்டீங்களே. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. இருங்க இருங்க, எங்க அம்மா கிட்ட உங்களை நான் சொல்றேன். நானும் சொல்றேன். என்ன தலகாணியிலே போட்டு அடிச்சீங்களே, இந்த போன்ல ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன். நானும் சொல்றேன் உங்க அம்மா கிட்ட. அத நீங்க சொல்லி தானே விளையாடணும். அது அப்படிதான். இந்தா புடிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணு. போ, சீக்கிரம் போய் சுத்தம் பண்ணு. சரி. என்ன பண்ற? அமுக்க சொன்ன தொட்டு பாக்குறியா? நல்லா அமுக்கு. நல்லா சுத்தம் பண்ணு. பசிக்குது, என்ன செய்யலாம்? அதான் காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கல்ல, ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. எங்களுக்கும் சாப்பிட்டது ஆர்டர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏன் பண்ணா? இது ஏன் காசு, எனக்கு வேண்டி தான் பண்ணுவேன். ஆனா எங்க அம்மா எங்களுக்காக தானே கொடுத்தாங்க. இது நான் எங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல?
என் போன்ல இருக்கிற வீடியோ காமிச்சா என்ன ஆகும் தெரியும்ல. நம்மளுக்கு ஒரு பீஸா, ஒரு பர்கர், ஒரு கோக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். அக்கா இதுக்கு எதனா பண்ணியே ஆகணும்க்கா. ஐடியா இரு தம்பி, இதோ வரேன். ஐசக் இங்க பாரு, இது ஒரு ரகசிய கேமரா. நம்ம இது எங்கேயாவது ஆன்ட்டிக்கு தெரியாம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க பண்றதெல்லாம் வச்சு நம்ம அம்மா கிட்ட போட்டு கொடுத்துடலாம். சூப்பர்க்கா, வா உடனே போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி வா, நம்ம இதை போய் செட் பண்ணலாம். தம்பி சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும். ஓகே டன்க்கா. இந்தா பிடிச்ச வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். பண்ணு பண்ணு. உங்க 2 பேருக்கும் வாழ்த்தானா இருக்குது. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. திரும்புங்க. நகை அட, நகையை வேற திருடுறீங்களா? இருங்க இருங்க, இத உடனே அம்மா கிட்ட போய் சொல்லணும். ஹலோ அம்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நல்ல ஐயா கிடையாதுமா. இல்ல, அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இங்க என்ன நடக்குது? அம்மா, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, இந்தாங்க பாருங்க. இவ்வளவு உங்களை பண்ணாங்களா? அம்மா, அது மட்டும் இல்லம்மா, இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. நம்ம வீட்டு நகையை கூட திருடிட்டு இருக்காங்க. உங்களை நம்பி வீட்டுல விட்டதுக்கு நீங்க என்ன மாதிரி பண்ணிருக்கீங்களே. சாரி மேடம், சாரி மேடம். ஒழுங்கா நீங்க எடுத்த தங்க நகையை திருப்பி கொடுங்க. இதுக்கப்புறம் நீங்க இங்க வேலை செய்ய தேவையில்லை, நீங்க கிளம்புங்க. சாரி மேடம், சாரி மேடம். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன வேலை விட்டு எடுத்துறாதீங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க பசங்களா.